மாண்புமிகு தமிழக சிஎம் ஜோசப் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நல்லபடியாக சல்யூட் போடுறவருக்கு. இத்தனை தடைகளை தாண்டி சிஎம் ஆயிருக்காரு, அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அது சொல்லதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதான் எப்போவுமே பவர் பிளே யூஸ் பண்ண சொல்லுவேன். இன்றைக்கி அது நடந்திருக்கு. பவர் பிளே குறை சொல்லியிருந்தோம், பவர் பிளே எடுத்துட்டாங்க. பவுலிங்கை குறை சொல்லியிருந்தோம், பவுலிங் எடுத்துட்டாங்க. ஓப்பனிங் குறை சொல்லியிருந்தோம், இப்போ ஓப்பனிங் பரவாயில்ல, செட் ஆகிருக்கு. ஸோ டீமில் அப்படியே கொஞ்சம் நான் ஸ்டார்டிங்கில் இன்டர்வியூ சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, நான் இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்கன்ட்டு. இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு ஃபுல் பேக்டாக நிற்கிறாங்க. ஸோ நல்லா தான் போச்சு நீங்கள் மேட்ச்சு. அதேமாதிரி சேப்பாக்குன்ட்டு இல்லை, இவனுக்கு எங்கே போனாலும் 150 தாண்ட மாட்டேன் துண்டு இருந்தால் எவ்வளோ பேச்சு பேசுகிறானுங்க. அதெல்லாம் தாண்டுற நானும் வந்துடுச்சு அப்படின்ட்டு காட்டிட்டாங்க இன்றைக்கி. ஸோ நம்ம பசங்களா ப்ரோ, எக்ஸப்ட் ப்ரீவிஸ் மட்டும் கொஞ்சம் இன்னுமே திணறாரு. அது ஏன்னு தெரில. மற்றபடி உருள் பட்டியல் நீங்கள் ஆடின ஆட்டம், ஐயோ மரண ஆட்டம் இருக்கு. அது சுரேஷ் ரெய்னா அப்போ பார்த்த மாதிரி இருந்து அந்த 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 நாக்கு பார்த்த மாதிரி இருந்து அந்த நாக்கு மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கறதுக்கு. அது எங்களுக்கு டிஸ்பிளேல தெரில, சின்னதாக இருக்கும். அங்கே டிவியில் தான் பெருசாக காட்டியிருப்பாங்க. ப்ரோ இங்கே வந்து இந்த கேள்வி கேட்கணுமா? கண்டிப்பாக போவோம். ஒரே டைலாக், மழை வந்தால் மயிலாடும், சென்னை வந்தால் தமிழ்நாடே ஆடும். அவ்வளோதான், ஒரே வார்த்தை முடிச்சாச்சு. கண்டிப்பாக பிளே போகிறோம். இன்னும் ஒரு 3 மேட்ச் இருக்குது, இன்னும் 4 மேட்ச் இருக்குது. நம்ம 4ல் 3 ஜெயிச்சா போய்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. 1 ஜெயிச்சிட்டோம். இன்னும் 4க்கு 4 ஜெயிச்சோன்னா கண்டிப்பாக பிளே ஆஃப் தான். அதுக்கப்புறம் அடுத்தது